எல்லோருக்கும் வணக்கம். டெல்லி ஹைகோர்ட்டில் ரீசெண்டாக வந்து பெர்மனெண்ட் அலிமோனி ரிலேட்டடாக ஒரு ஃபைண்டிங் கொடுத்துருந்தாங்க. இந்த பர்டிகுலர் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒய்ஃப் வந்து ஒரு சீனியர் கவர்மெண்ட் அஃபீஷியல், ஹஸ்பண்ட் வந்து ஒரு ப்ராக்டிசிங் லாயர். 2 பேருக்கும் மேரேஜ் ஆகுது. பட் அவங்களுக்குள்ள இஷ்யூஸ் இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் வந்து க்ரூவாலிட்டி கிரவுண்ட்ஸில் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாரு. அதாவது இவங்க டெரகேட்டிவாக பேசுகிறாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய அலிகேஷன்ஸு, நிறைய எவிடன்ஸோடு சப்மிட் பண்ணுறாரு. ஒய்ஃப் வந்து கவுண்டர் பண்ணி ஹஸ்பண்ட் மேலே க்ரூவாலிட்டின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் டிவோர்ஸ் கொடுக்கறதுல அப்ஜெக்ஷன் கிடையாது, பட் 50 lakhs எனக்கு அலிமோனி, பெர்மனெண்ட் அலிமோனி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கவுண்டர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி ஹைகோர்ட்டில் வந்து டிவோர்ஸ் கிராண்ட் பண்ணிட்டாங்க, பட் பெர்மனெண்ட் அலிமோனி கிராண்ட் பண்ணல. இதை எதிர்த்து வந்து ஹைகோர்ட்டுக்கு ஒய்ஃப் போகிறாங்க. ஹைகோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெர்மனெண்ட் அலிமோனி அப்படிங்கிறது ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் கான்செப்டில் தான் கொடுக்கறது. அது வந்து ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி ஆஃப் த 2 ஸ்பௌஸையும் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குற விஷயம் கிடையாது. ஸோ ஃபினான்ஷியல் டிப்ரிவிட்டி இருக்குது, அதாவது என்னால் பார்த்துக்கவே முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் எவிடன்ஸோட ஒய்ஃப் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணல. மோர் ஓவர் ஷீ இஸ் எம்ப்ளாய்டு, அதனால் அவங்களுக்கு வந்து பெர்மனெண்ட் அலிமோனி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்க விமனுக்கு பெர்மனெண்ட் அலிமோனியை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி ஹைகோர்ட்டில் இன்னைக்கு ரீசெண்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க.